நாம இப்ப எங்க இருக்கோம் அப்படின்னா அவருடைய கட்டுத்தரையில நம்ம இருக்கோம். ஆக்ரோஷம் கோபம் வந்து அதிகமா இருக்கிறதுனால வந்து இவரை வந்து ரேக்லால வந்து டபுள்ல ஓட்ட முடியாது. 4 ரேஸ் ஓடிக்குதுண்ணா. சரிங்க. எங்கங்க? இந்த சேரி படத்துல, பொள்ளாச்சியில சேரி படத்துல 4 ரேஸ் மாதிரி ஓடிக்குதுண்ணா. பல்லு பார்க்கக்கூடிய முறையை வந்து கொஞ்சம் சொல்லி கொடுத்தீங்கன்னா எல்லாத்துக்கும் கொஞ்சம் பயனுள்ளதா. பின்னாடி சலங்க மாலை இதுல கட்டுறது கூடாது. சரியான போர்ஸ் மாடு. இது வரைக்கும் இதுதான் எனக்கு தெரியும். இந்த இது எனக்கே தெரியாது, ஒரு புது விஷயமா இருக்கு. அது சொல்லி கொடுத்தீங்கன்னா மற்ற நபர் போறீங்களா அந்த இது கண்டிப்பா பார்ப்பாங்க. அது எப்படின்னு சொல்லுவோம். திண்டுக்கல் அப்படின்னா போட்டு, மணப்பாறை அப்படின்னா முறுக்கு, திருநெல்வேலி அப்படின்னா அல்வா, திருப்பதி அப்படின்னா லட்டு, பழனினா பஞ்சாமிர்தம், சேலம் அப்படின்னா நம்முடைய மாம்பழம் என்று சொல்லுவாங்க. சேலத்துக்கு மண்ணுக்கு வந்து பெருமை சேர்க்கக்கூடிய இன்னொரு நிகழ்வு என்ன அப்படின்னா எருதாட்டம். நாம இப்ப எங்க இருக்கோம் அப்படின்னா சேலம் மாவட்டம் எடப்பாடி வட்டம் கண்ணந்தேரி என்று சொல்லக்கூடிய பகுதியில விக்கி அவர்களுடைய கட்டுத்தரையில நாம் இருக்கோம். விக்கி பிரதர் வந்து ஏறக்குறைய எருதாட்டிற்கு என்று ஒரு 3 மாடுகளை வந்து வளர்த்துறாரு. அது எப்படி பராமரிக்கிறது, எது தொடர்பான செய்தியெல்லாம் செய்யறாரு என்பதை பத்தி இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம். வணக்கம். உங்க பேருங்க? விக்கினா. விக்கிங்களா? முதல் தலைமுறையில எது தொடர்பான காளைகளை வளர்த்துறீங்க? ஃபர்ஸ்ட் நாட்டு கண்ணு எடுத்து வளர்த்தணும். சரிங்க. வீட்லயே பிறந்த கண்ணு எடுத்து வளர்த்தணும். அது மேல ஒவ்வொரு இடமா எருதாட்டம் பார்க்க போனோம். அதை பார்த்து இன்ட்ரெஸ்ட் வந்து மாடு எடுத்து வளர்த்தணும். அப்படி வளர்த்துட்டு. ஆமா. இரண்டாம் தலைமுறையில கொஞ்சம் பெருசா 2 பல்லு அது மாதிரி எடுத்து வளர்த்தணும். சரிங்க. இது வந்து அடுத்து இருக்கு. இப்ப வந்து அடுத்து வந்து கொஞ்சம் பெரிய காலம் எடுத்து வளர்த்தணும். முதல்ல வந்து 2 முடிஞ்சு இப்ப 3வது வந்து இந்த தலைமுறையில வந்து இந்த மாடை வந்து தேர்வு செஞ்சு வளர்த்திட்டு இருக்கு. ஆமா. சரிங்க. இந்த மாட்டினுடைய பெயர் வந்து என்ன பிரதர்? நந்தானா. நந்தாங்க. நந்தான் பேர் வச்சிருக்கீங்க. ஆமாண்ணா. சரிங்க. எதனால வந்து இந்த நந்தான்னு சொல்லி உங்களுக்கு பிடிச்சி பேர் வைக்கிறதுக்கு காரணம்? இது வந்து ஒரு கோயில்ல உள்ள சிலை மாதிரி நந்தி சிலையாட்டம் இருந்ததுனால பேரு பார்த்தோன்னே நந்தான் வச்சுட்டானா. சரிங்க. சிலையாட்டம் இருக்கணும். ஓகே. முகம் பார்த்தா சிலையாட்டம் இருக்கு, அதனால பேர் அப்படி வச்சுட்டானா நந்தான்னு சொல்லி. நந்தா வந்து எங்க எடுத்தீங்க? இங்க பொள்ளாச்சினா. பொள்ளாச்சியில இருந்து. பொள்ளாச்சி சேரியுடைய சிறப்புன்னு சொல்லி ஒண்ணு இருக்கும். இங்க வந்து எங்க ஈவெண்ட்ல பார்ட்டிசிபேஷன் பண்ணாரு, என்னென்ன செஞ்சாருன்னு சொல்லி ஒரு சில வேலைப்பாடுலாம் இருக்கு. இவருடைய சிறப்புல முதல் சிறப்பு என்ன? இது பொள்ளாச்சியில ஃபர்ஸ்ட் வந்து ரேஸ் மேட் ஓடிக்குது. 4 ரேஸ் ஓடிக்குதுண்ணா. சரிங்க. எங்கங்க? இந்த சேரி படத்துல, பொள்ளாச்சியில சேரி படத்துல 4 ரேஸ் மேட் ஓடிக்குதுண்ணா. 4 ரேஸ் வந்து ஒரு ரேக்லால வந்து ஓடி இருக்காரு. ஆமாங்கண்ணா. சரிங்க. அடுத்து வேற ஏதாவது என்ன போயிருக்காருங்களா? வேற நாம எடுத்துட்டு வந்து ஆட்டத்துக்கு ஒரு ஆட்டம் இறக்கிறோம். ஏறுதாட்டத்துக்கு எங்க பிரதர் வந்து விட்டுருக்கீங்க? இங்க பக்கத்து ஏரியால தான் பட்டணம் ஓட்டணும். சரிங்க. நல்லா ஆட்டணும். அங்க ஆடக்கூடிய ஆட்டம் வந்து எந்த அளவுக்கு நம்ம நபர் வந்து ஆடினாரு? நல்லா போர்ஸ்னா மாடு. பின்னாடி எங்கேயும் கை வைக்க கூடாதுண்ணா. பின்னாடி வந்து பாத்தீங்கன்னா பின்னாடி மூஞ்ச மட்டும் தான் கூடாது. பின்னாடி மூஞ்ச மட்டும் தான் நீங்களா. பின்னாடி சலங்க மாலை இதுல கட்டுறது கூடாது. சரிங்க. சரியான போர்ஸ் மாடு. வேற வந்து பின்னாடி வந்து தொடர்ந்து பின்னாடி எல்லாம் தொட்டா தொட்டு பாருங்கண்ணா. அப்படிங்களா? ஆமாடா. சரி சரி. வேற வந்து ஏதாவது கண்காட்சி ஏதாவது ஷோகோட்டையும் ஏத்தணும். ஷோகோட்டையும் ஏத்தணும். ஈரோடு ஏடி ஸ்கூல் ஏத்தணும். சரிங்க. எங்க கொண்டு போயிருக்கீங்க? ஈரோடுண்ணா. ஈரோட்டுல ஏதாவது வந்து பாத்தீங்கன்னா நம்ம நந்தா வந்து ஷோல கொண்டு போயிருக்கேன் கண்காட்சியில. ஏதாவது அவர் வந்து நம்ம பரிசு ஏதாவது வாங்கிருக்காரு? பரிசு இல்லைன்னா ஆறுதல் பரிசு தான் கொடுப்பாங்க. அதாவது கொண்டு போயிருக்கீங்க. மாடுக்கு ஒரே குறை நிறம்ட்டு சொல்லிட்டாங்க. கொண்டு போயிருக்கீங்க. அதாவது நம்ம நந்தா வந்து எருதாட்டத்துக்கு போயிருக்காரு. எருதாட்டத்துக்கு மட்டும் தான். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா ரேக்லால வந்து 4 பகுதிக்கு வந்து போயிருக்காரு. அதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா கண்காட்சி வந்து போயிருக்காரு. இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம நந்தா வந்து எல்லாத்துக்குமே போயிருக்கோம். சரி. வேற இவருடைய சிறப்புல வேற ஏதாவது இருக்கா? வேற தோரணை தானே. கயிறு அத்து பிடிச்சா அதை போட்டு தலையை தூக்கிட்டு தோரணையா நடக்கணும். அந்த தோரணை அதாவது நிமிர்ந்து அந்த பார்வை வந்து இவருக்கு வந்து தனி ஸ்டைலு. சொல்ல போனா நந்தா அப்படின்னாவே அப்படி என்ன பண்ணுவாரு, நல்லா நிமிர்ந்து இந்த நிமிர்ந்து பார்க்கக்கூடிய இந்த பார்வை வந்து இவருக்கு தனி கெத்து வந்து பாத்தீங்கன்னா. சரிங்க. அது மட்டும் இல்லாம வந்து பாத்தீங்கன்னா நந்தா வந்து பாத்தீங்கன்னா என்ன வேற ஏதாவது நிகழ்ச்சியில இருக்காரா? வேற இதுல இல்லைங்கண்ணா. இது வரைக்கும் வந்து இதுதான் போயிருக்காரு. மட்டும் இருக்காரு. சரிங்க. இந்த மாட்டை எப்படி தேர்வு செஞ்சீங்க? தேர்வுங்கிறது வந்து 2 பல்லு தான மாடு. 2 பல் மாடு. 2 பல்லு மாடுங்களா? ஆமாண்ணா. 2 பல்லு. 2 பல்ல வந்து இத்தசோடு மாடு வந்து அது வந்து அதோட ஜீன் பொறுத்தன மாடு. சரிங்க. சரி. இந்த காளைக்கு வந்து எது தொடர்பான வந்து பராமரிப்பை மேற்கொள்றீங்க? காலையில வந்து வளர்த்துறீங்க? அது தொடர்பான செய்தியில கொஞ்சம் சொன்னீங்கன்னா
மாடு வச்சிருக்கக்கூடிய நபருக்கு ஒரு பயனுள்ள தகவலா இருக்கும். காலையில இருந்து பச்சை புல்லுனா பாருங்க, பச்சை 7 மணிக்கு பச்சை தட்டு 10 மணிக்கு வந்து பருத்தி கொட்டை பருத்தி கொட்டை அரைச்சி ஊத்துறீங்க இல்ல வந்து பாத்தீங்கன்னா நார்மலா வைக்கிறீங்களா? அரைக்காம அரைச்சி ஒரு சிலர் வந்து அரைச்சியும் ஊத்துவாங்க, ஒரு சில நார்மலா வைப்பாங்க. அரைச்சி ஊத்துறதுனால என்ன பயனு, அரைச்சி ஊத்தாம வந்து பாத்தீங்கன்னா வைக்கிறதுனால என்ன பயன்? மேக்சிமம் அரைக்காதானா ரொம்ப சத்து, அரைச்சது வந்து அதுல சத்து இருக்காதுண்ணா. அரைச்சா வந்து சத்து இல்லையா? என்ன பொறுத்தவரை அரைக்காதானா அப்போ ஊற வச்சுதான் வைப்போம். சரிங்க. வேற என்ன வைக்கிறீங்க? துவரன் நொய். ஆமா, இது சேலத்துல எடுத்துக்கிட்டாவே யார் பார்த்தாலும் வந்து பாத்தீங்கன்னா காங்கேயம் பக்கமும் மத்த பக்கமும் என்ன பண்றாங்கன்னா அந்த தண்ணி புல்ல தவிர இது எதுவுமே வைக்கிறது இல்லை. நம்ம பகுதியில மட்டும்தான் என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா இந்த பச்சைன்னு சொல்லக்கூடிய தட்டு வைக்கிறாங்க. அதுக்கடுத்து துவர சொல்லக்கூடிய பொட்டு வந்து இந்த துவர பொட்டு வந்து வைக்கிறதுனால என்ன பயன்படுது? துவரங்கிறது மாடு உடம்பு பிடிக்கணும், நல்லா ஸ்ட்ரென்த்தா இருக்கும். பருத்தி கொட்டைங்கிறது கால் வலுவணும். கால் வலுவுக்கு வேற ஏதாவது இருக்கா பிரதர்? வேற ஏதோ வந்து தேங்காய் புண்ணாக்கு தேங்காய் புண்ணாக்கு வலுவுன்னு சொல்லி சொன்னாங்க. தேங்காய் புண்ணாக்கு வச்சா வந்து கால் வலுவு நல்லா கொட்டை புண்ணா நல்லா ஏறணும். நாங்க வைக்கிறத தோரணை பருத்தி கொட்டை தவிடணும், அவ்வளவுதான். சீடு போடுவோம், அவ்வளவுதான். அதனால வந்து எதை பச்சை தட்டு பயன்படுத்துறீங்க? முழுக்க இது வந்து பச்சை தட்டு தானா? வரத்தட்டு சரிங்க, ஒன்லி பச்சை தட்டு தான். வரத்தட்டு ஏதோ ஒரு நாள். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா துவரப்பட்டை பயன்படுத்துறது, பருத்தி கொட்டை பயன்படுத்துறது. இது மூணுலயே இவர் வந்து 2 பல்லையே நம்ம நந்தா வந்து இந்த அளவுக்கு வந்து சிறப்புடையவரா இருக்காரு. சரி பிரதர், ஓகே. பாக்குறதுக்கு வந்து ரொம்ப வந்து பாய்ச்சல் அதிகமா இருக்குது. தொடர்றதுக்கு வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ற அப்படின்னா அது ரொம்ப வந்து பாக்குறதுக்கு ரொம்ப பயங்கரமா இருக்கிறாரு. இவர் பாக்குறதுக்கு இந்த காரி உருவத்துல சின்னதா இருந்தாலும் ரொம்ப அருமையா இருக்காரு. இவர் வந்து பெயர் என்ன பிரதர்? தீனாவா? தீனான்னு பேர் வச்சிருக்கீங்க. அதாவது நம்ம அஜித் சார் வந்து நடிச்ச படத்துக்கு வந்து ஒரு டைப் வச்சிருக்கீங்க என்னன்னா தீனா அப்படின்னு சொல்லி. அது மாதிரி நம்ம தீனான்னு வந்து ஒரு அல்டிமேட் ஸ்டார் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு என்ன அப்படின்னா இவர் இருப்பாருன்னு சொல்லி நம்ம பாக்கணும். சரி, இவரு தீனா வந்து எங்க எடுத்தீங்க? இது திருப்பூர்ல ராக்கிபாளையத்துல எடுத்ததுண்ணா. ராக்கிபாளையம் சொல்லக்கூடிய பகுதியில வந்து நம்ம எடுத்திருக்கு. திருப்பூர்ல யார்கிட்ட எடுத்தீங்க? பேரு என்ன பேரு தெரியுங்களா? அவரு பால்காரன்னு சொல்லுவாங்க. பால்காரன்னு சொல்லுவாங்க. சரிங்க. சரி, இந்த தீனா அப்படின்னு சொல்லக்கூடிய நபர் வந்து எத்தனை பல்லு வருது? இது என்ன பல்லு போடலண்ணா? பல்லு போடாமையே எபிசோடு இருக்காரு. ஆமாண்ணா, பல்லு போடல. பல்லு போடலண்ணா, சந்துதான் லைட்டா சந்துதான் வந்துக்குது. அப்படிங்களா? ஆமாண்ணா. சரி, இவரு இந்த அளவுக்கு சிறப்பா இருக்காரு. இவருடைய சிறப்பு என்ன? அதாவது எங்க எங்க என்ன செஞ்சிருக்காரு இவருடைய சிறப்பு? இது வந்து ரேஸ் தான் ஓனது. பயன்படுத்திருக்காரா? சிங்கிள் தான் ஓடிருக்கு. அவர்கிட்ட பெரியவர் தானா, ரொம்ப ஃபோர்ஸா இருக்கு. ரேக்லா மேட்ல போட்டுலாம். சரிங்க, ரேக்லா சிங்கிள் தான் ஓட்டி பார்த்திருக்காங்க. இல்லண்ணா, சும்மா வீட்டு யூஸ் மட்டும் ஓட்டி இருந்ததுனா, வீட்டு யூஸ்க்கு அந்த வண்டியில மட்டும் ஒட்டாண்டி ரேஸ் ஓட்டினதுனா. சரி, அப்புறம் ரேக்லா மேட்ல போட்டலண்ணா, ஃபோர்ஸா இருக்குன்ட்டு போட்டலண்ணா. சரிங்க, டபுள்ல ஓட்டலாம். டபுள்லயே ஓட்ட முடியல, காரணம் ஃபோர்ஸா இருக்குன்ட்டு ஓட்டலாம். ரொம்ப ஆக்ரோஷம் கோபம் வந்து அதிகமா இருக்கிறதுனால வந்து இவரை வந்து ரேக்லால வந்து டபுள்ல ஓட்ட முடியாத சூழ்நிலை இருக்குன்னு. சரி, இவரை எங்க எப்படி கண்டுபிடிச்சு எடுத்தீங்க? யார் மூலம் எடுத்தீங்க? திருப்பூர்ல அவர் தெரிஞ்ச நண்பர் மூலமா எடுத்ததுதான். சரிங்க, அவர் சொல்லி எடுத்தது. சரி, இவரை எப்படி தேர்ந்தெடுத்தீங்க? தேர்ந்தெடுக்கக்கூடிய முறை எதெல்லாம் வச்சு தேர்ந்தெடுத்தீங்க? மாடு ஃபர்ஸ்ட் பார்த்ததும் பல்ல பார்த்தனா, பல்லு போடல. பல்லு போடல ஃபர்ஸ்ட் பார்க்கக்கூடிய நிகழ்ச்சி வந்து பல்லு போடல. பெருவெட்டு போடாதனால அதை பாத்தீங்க. சரி, பெருவெட்டு உடம்பா இருந்ததுன்னா, உடம்பு வந்து நல்லா வந்து பெருவாட்டு. பெருவாட்டு இருந்ததுனால வந்து அதை பாத்தீங்க. சரி, சுழி எல்லாம் பார்த்தனா கரெக்டா இருந்ததுன்னா, சுழி வந்து சுழியில வந்து பாத்தீங்கன்னா எந்தெந்த சுழி பாத்தீங்க? பாப்போம். நெத்தி சுழினா, நெத்தி சுழி பாத்தீங்க. அப்புறம் சுழி, அடுத்த சுழி. சரிங்க, திமிழுக்கு அந்தாண்ட விரி சுழினா ஒண்ணு. சரி, ஓகே. திமிழுக்கு வால் கடியில வால் சுழிப்பாங்க அடியில. வால்குடி எப்படி வாளுக்கு அடியிலனா? வாளுக்கு அடியில வந்து அது எப்படி பாக்குறதுன்னு சொல்றீங்க? வாளுக்கு அடியில இருக்குன்னு வந்து எல்லாரும் ஒரு சில இந்த சுழி விஷயத்துல எல்லாமே சொல்லிட்டாங்க. நீங்க சொல்லாத ஒரு விஷயத்த சொல்றீங்க. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வால்குடின்னு சொல்றீங்க. வாளுக்கு அடியில அதுதான் எப்படின்னு சொன்னீங்கன்னா அது வந்து எங்களுக்கு தெரியும். ஒரு மாடு பார்க்க போறாங்கன்னா இந்த வந்து பாத்தீங்கன்னா நெத்தி சுழி வந்து 2 கொம்புக்கு அடுவாக்குறது நெத்தி சுழின்னு சொல்லி பார்ப்பாங்க. அதுக்கு அடுத்தது வந்து கொம்புக்கு பக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா 4 கை வந்து விரலுக்குள்ள நிகழ்ச்சி வந்து பாத்தீங்கன்னா அது கொம்பு வந்து சுழி அப்படின்னு சொல்லி முன்னாடி வந்து பின்னாடி சொல்லி பார்ப்பாங்க. இது வரைக்கும் இதுதான் எனக்கு தெரியும். இந்த இது எனக்கே தெரியாது, ஒரு புது விஷயமா இருக்கு. அது சொல்லி கொடுத்தீங்கன்னா மற்ற நபர் போறீங்களா அந்த இது கண்டிப்பா பார்ப்பாங்க. அது எப்படின்னு சொல்லுங்க.
வாளுக்கு அடியில இருக்குன்னு அந்த சொல்லி வாலு வாளுக்கு இருக்குங்களா அந்த வாலு சரி 2 கால் வால் இருக்கு. வாளுக்கு மேல இருக்குங்களா? ஆமாங்க. அடியில வந்து சொல்லி இருக்குண்ணா. அது வந்து வீட்டுக்கு ஆகாது. அந்த வாளுக்கு சென்டர்ல வாளுக்கு அடியிலண்ணா. சரிங்க. அதாவது அப்புறம் விலங்கு சொல்லிப்பாங்க முட்டிக்கு கீழேண்ணா. சரிங்க. அதுவும் ஆகாது விலங்கு சொல்லி. அது பார்ப்போம். சரி. பல்லு வந்து 8 பல்லு இருக்குண்ணா. 7 பல்லு வந்தா கழிப்புண்ணா. கண்டிப்பா 8 பல்லு இருக்கணும் மேக்சிமம். எது எப்படி கழிப்புன்னு சொல்றீங்க? 7 பல்லு எப்பயுமே அது எப்படின்னா முன்னோர் வந்து அப்படிதானா 7 பல்லு கழிப்பு. மாட்டுக்கு எத்தனை பல்லு பிரதர் வரைக்கும் வரும்? 8 பல்லு வரலாம், 6 பல்லு 7 பல்லு அது மாதிரி வேணாம். மேக்சிமம் 8 பல்லு இருக்கணும் மாட்டுக்குண்ணா. மாடு வந்து 8 பல்லு இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா இது வந்து பாத்தீங்கன்னா மாடு வந்து கடை சேர்ந்தது சொல்லக்கூடிய நிகழ்ச்சி. இல்ல பல்லு நான் பால் பல்லு சொல்றேன். மேக்சிமம் பல்லு 8ங்களா? ஆமாண்ணா பால் பல்லு 8. சரி பல்லு வந்து எப்படி பாக்கணும் அதை கொஞ்சம் சொல்ல முடியுங்களா? பாக்கலாம்ண்ணா. சரி கொஞ்சம் சொல்லுங்க பாக்கலாம். எப்படி வந்து பல்ல வந்து பாக்கணும், பிடிச்சி வந்து மாட்டை வந்து பல்லு பார்க்கக்கூடிய முறை வந்து எப்படின்னு பல்லு பார்க்கக்கூடிய முறையை வந்து கொஞ்சம் சொல்லி கொடுத்தீங்கன்னா எல்லாத்துக்கும் கொஞ்சம் பயனுள்ளதா இருக்கும். சொல்லிட்டீங்க. புதுசா ஒண்ணு சொல்றீங்க வால் பார்க்கணும். வாளுக்கு அடியிலாம் வாளுக்கு அடியில பார்க்கக்கூடிய தெளிவா வச்சு அடுத்து பல்லு பார்க்கக்கூடிய முறையை மட்டும் கொஞ்சம் சொல்லி கொடுத்தீங்க. பல்லு எப்பயுமே எல்லா மாட்டுக்கும் கீழ் வரிசையில தான் பல்லு இருக்கும். 8 பல்லு இருக்கும். மேல் வரிசையில பல்லு இருக்காது. மேல் வரிசையில பல்லு இருக்காது. கீழ் வரிசையில தான் பல்லு. கீழ் வரிசையில எப்படி 2 பல்லு 4 பல்லு சொல்றது எதை வச்சு சொல்லுவீங்க? சரிண்ணா பாக்கலாம். மொத்தம் பால் பல்லு 8 பல்லு இருக்கு. பால் பல்லு ஓகே. ஆமாண்ணா. இப்ப வந்து சந்து தானே விழுந்துக்குது. சரிங்க. இன்னும் பல்லு போறதுக்கு ஸ்டேஜ் இருக்குண்ணா. ஒரு 6 மாசம் ஆயிருந்தா. ஒரு பல்லு 2 பல்லு. ஆமாண்ணா. இந்த 2 பல்லு ஆடு பாருண்ணா. ஆமாண்ணா. இந்த 2 பல்லு பெருசா வந்துச்சுன்னா 2 பல்லு. அதே இந்த பல்லு வந்து 2 பல்லு பெருசா இருந்துச்சுன்னா 4. ஒவ்வொரு உங்களுக்கு பல்லு. முதல் பல்லு வந்து ஒரு பல்லுண்ணா. சரி. அடுத்து 2ஆம் பல்லு வரணும். சரிங்க. அடுத்து 3ஆம் பல்லு 4ஆம் பல்லுக்கு அப்படியே கேப் விட்டு வரணும். கேப் விட்டு இதை வச்சுதான் வந்து பாத்தீங்கன்னா பல்லு சேர்ந்து சொல்லக்கூடியது வந்து தெளிவா நம்ம வந்து சொல்லுவோம். சொல்லக்கூடியது ரொம்ப போர்ஸ்டா இருக்காரு. ஏன்னா வந்து பாக்குறதுக்கு ரொம்ப இதா இருக்காரு. சரி இவருக்கு என்ன வந்து உணவு முறை வந்து கொடுக்குறீங்க, எப்படி பண்றீங்க? இதுக்கு வந்து இது பருத்தி கொட்டணும். பருத்தி கொட்டை. சரிங்க. தவிடு தவிடு அப்புறமேட்டு ஃபீடு போடுவோம். ஃபீடு அப்படின்னு என்ன எஸ்கே மூட்டை அந்த புலகன்னு சொல்லுவாங்களா? ஆமாங்க. அது தோரணம் வைனா மொத்தம் 4 தானா. 4 வந்து குடுக்குறீங்க. ஆனா வந்து இவர் வந்து இப்ப இந்த கட்டுத்தரையில ரொம்ப வந்து மிரண்டு புது வரவு நேரம் வந்து அந்த அளவுக்கு இருக்காரு. சரி இவர் வந்து இவ்வளவு சிறப்பு வந்து பாத்தீங்கன்னா சொல்லிட்டீங்க. இவர் இந்த வருஷம் வந்து எதிர்காலத்துக்கு விடலான்னு ஒரு முடிவு உங்களுக்கு தானே இருக்கணும். பொங்கலுக்கு தான் இந்த வருஷம் வந்து தீனா வந்து கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா ஹிட் கொடுப்பாருன்னு ஒரு எதிர்பார்க்கறீங்க. ஏன்னா அந்த அளவுக்கு இருக்கு பாய்ச்சல் இருக்கு. அதுக்குள்ள வந்து தை வந்து பொங்கலுக்குள்ள 2 பல்லு கண்டிப்பா 2 பல்லு வந்தா வந்து ஹிட் கொடுப்பாரு இந்த வருஷம். கண்டிப்பா கண்டிப்பா ஹிட் கொடுப்பாரு. விக்கிக்கு பேர் எடுத்துக்கூடிய காலம் இருப்பாரு. கண்டிப்பா வந்து அதே மாதிரி அவர் வந்து அழகுக்கு பேர் போனவர். நந்தா வந்து அழகு. அதாவது எத்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நல்லா தலைய வந்து தோரணையா தூக்கி நிக்கக்கூடிய அந்த நிகழ்ச்சி வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப எத்தா இருக்கும். இப்ப வந்து இவர் வந்து அடுத்தபடியா வந்திருக்காரு. பல்லு இல்லாம வந்திருக்காரு. பல்லு இல்லாம இருக்கு. சரி இவரு வந்து சுழியில வந்து பாத்தீங்கன்னா திமிழ் வந்து எத்தனை திமிழ் வருது? திமிழ் வந்து ரெட்டை திமிழ் எப்படி வச்சு சொல்றீங்க? சென்ட்ரல்ல பாருங்க தெரியுமா இந்த பகுதி. ஆமா சரிங்க. அப்படி வந்து ரெட்டை திமிழ் அதாவது இந்த ஒரு பகுதியும் இந்த ஒரு பகுதியும் வந்து 2ஆ விரிஞ்சு இருக்கிறதுனால ரெட்டை திமிழ் சொல்லி நம்ம சொல்றோம். மொத்த திமிழ் அப்படின்னா ஒரே சிங்கிளா அதாவது ஒரு இது பகுதி வந்து நாடின்னு சொல்லுவாங்கல்ல. அது எப்படி வருது? புரியல. நாடின்னு சொல்லுவாங்க. நாடிங்களா? ரெட்டை நாடி ஒத்த நாடி உடம்பு பின்னாடினா எது உடம்பு வந்து பார்த்தா ரெட்டை நாடி உடம்பு ஒத்த நாடி உடம்புன்னு சொல்லுவாங்க. அது வந்து ரெட்டை நாடி உடம்புனா. ஆமா. அதே வந்து கூடு இல்லைன்னா ஒத்த நாடி உடம்பு. அதாவது இந்த மாட்டுல சிறப்பு என்ன அப்படின்னா அதாவது ரெட்டை திமிழ் நாடி அப்புறம் வந்து சுழியும் சிறப்பா இருக்கு. அதுல வால் பகுதியில இருக்கிற சுழியும் வந்து சிறப்பா இருக்கு. சரி நீங்க எடுத்துட்டு வந்தீங்கன்னா மாட்டுக்கு வந்து வேற ஏதாவது என்ன விஷயம் வேற ஏதாவது செய்வீங்க? குழம்பு வெட்டுவீங்களா? ஆமா குழம்பு வெட்டுவோம். குழம்பு ஒரு சில பகுதியில் என்ன பண்ணுவாங்கன்னா மாடு வந்து அப்படியே வந்து வனத்துல விட்டுருவாங்க. வனத்துல விட்டுட்டாங்கன்னா அது பாடி சுத்திட்டு இருக்கும். அது எடுத்துட்டு வந்து பாத்தீங்கன்னா அந்த குழாம்பு வந்து வெட்டுவாங்க. குழாம்பு வெட்டுறதை வெட்டுவீங்களா? என்ன செய்வீங்க? குழம்பு ஆட்டத்துக்கு வெட்டுவோம். ஆட்டத்துக்கு வெட்டிங்க. வெட்டுறதுனால என்ன ஒரு பயன்? அந்த மாட்டுக்கு வந்து நல்லா வைக்கிறதுனால என்ன? கால் நல்லா வைக்கும். குழம்பு அதிகமா தான் வைக்காதுண்ணா. கால் வந்து நல்லா வைக்கும். கால வைக்கணும். போக முடியும். ரன்னிங் ஓட முடியும். குதிரையாட்டம் வைக்கும் குழம்பு வெட்டணும். குதிரை மாதிரி குதிரை வந்து பாத்தீங்கன்னா எப்படி ஜம்பிங் நினைக்கிறோம் அந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா குழம்பு வெட்டலாம் வைக்கணும். சரி
இவருடைய ஆட்டம் வந்து எது மாதிரி இருக்குன்னு உங்களுடைய ஒரு கணிப்பு இந்த வருஷம் நினைச்சிட்டு இருக்கீங்க? இவரோட ஆட்டம் வந்து எப்படி இருக்கலாம்? அதாவது எருதாட்டத்து வகையில வந்து பாத்தீங்கன்னா நிறைய வகை இருக்கு. ஜாக்கி, அதாவது வந்து ஸ்டாண்டில் நிக்கிறது, ஜம்பிங்ல நிக்கிறது, ரன்னிங்ல ஓடுறது, துள்ளி குடுத்து வர்றது, தாவி குதித்து வர்றது, இப்படின்னு சொல்லி வந்து நிறைய விதமா வந்து பாத்தீங்கன்னா ஆட்டங்கள் இருக்கு. இதுல நம்ம தீனா வந்து எந்த ஆட்டத்துக்கு ஓதனா இருப்பான்னு உங்களுடைய ஒரு மனசு ஆட்டத்தை பார்க்கும் போது தெரிஞ்சு போயிடும். ஆனா வந்து இந்த அளவுக்கு சுறுசுறுப்பா இருக்கும்போது உங்க மனசுல எது மாதிரி ஆட்டம் இருக்குன்னு ஒரு கணிப்பு இருக்கு. நல்லா வேகம் நினைக்கிறேன். எதுங்க வேகம்? ஃபோர்ஸ் வேகமா ஓடும்னு சொல்லி. ஸ்டாண்டிங்கோ ஜம்பிங்கோ இது வந்து இது இல்ல. களத்துல வந்து கண்டிப்பா சுத்தாட்டம் ஆடுவாரா? சுத்தாட்டம் கண்டிப்பா உண்டு. சுரட்டி அடிக்கிறது, வந்து சுரட்டி அடி போர்ஸா சுரட்டி அடிக்கக்கூடிய ஆட்டம் வந்து ஆடுவார்னு சொல்லி எதிர்பார்க்கிறீங்க. அந்த ஆட்டம் வந்து கண்டிப்பா சிறப்பா இருக்கும். சரிங்க. நம்முடைய அடுத்து வந்து நந்தா சொல்றோம்ல, நம்ம நந்தா வந்து ஆட்டம் வந்து எது மாதிரி இருக்குன்னு சொல்லி உங்களுடைய கணிப்பு. இந்த இது வரைக்கும் ஆடிருக்காரு. ஆடின ஆட்டத்துல நந்தாவோட ஒரு ஆட்டம் தான் ஆடிருக்காரு. ஒரு ஆட்டத்துல எப்படி ஆடினாரு? அவருடைய ஆட்டம் ஜம்பிங்கா, ரன்னிங்கா, அல்லது வந்து ஸ்டாண்டிங்கா, சுத்த ஆட்டமா, தாவி குதிக்கிற ஆட்டமா, எந்த ஆட்டம் ஆடினாரு? ஜம்பிங் தானா? ரன்னிங் ஜம்பிங்னா பண்ணி ரன்னிங் எடுத்துக்கணும். ரன்னிங் அதாவது நல்ல ஜம்பிங் தான். அப்படியே வந்து நல்லா வந்து ஜாக்கி ஆட்டம். ஜாக்கி ஆட்டத்துல வந்து இது பண்றாரு. பின்னாடி எல்லாம் தொடர்றதே விட மாட்டாரு. பின்னாடி கை வைக்கிறதே இல்லை. பின்னாடி கையே வைக்க பின்னாடி வந்து மாலை கட்டலாமா போட்டிருக்கீங்களா? இது மாலை சலங்க பின்னாடி கிடையாது. பின்னாடி கை வைக்கிறதே கூடாது. பின்னாடி வந்து அந்த அளவுக்கு சிறப்பு பாத்தீங்கன்னா அது ஒரு ஆட்டம் ஆனாரு. ஒரு ஆட்டமும் அற்புதமா நந்தா வந்து வந்துட்டாரு. நந்தா சிறப்பான ஆட்டத்தை கொடுத்துட்டாரு. இந்த தையில வந்து நந்தாவும் தீனாவும் விக்கிக்கு பேரெடுக்கக்கூடிய ஒரு மாடுகளா வந்து எனக்கு காளைகளா இருக்கும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கலாம். இவர் வந்து இப்ப எத்தனை மாசம் கண்ணு பெறுது? இது இப்ப வந்து 17 மாசம். 17 மாசம் கண்ணா இருக்கு. பல்லு போய்க்கலாம். சரி, ஓகே. எடுத்துட்டு வந்து பாத்தீங்கன்னா 7 மாசமா வந்து உங்ககிட்ட இருக்கு. எடுத்துட்டு வந்து 10 மாசத்துல இருந்து எடுத்துட்டு இருந்தீங்க. இப்ப 7 மாசமா இருக்கு. ஆமாண்ணா. சரி, வீரவுடைய சிறப்பு என்ன பிரதர் இருக்கு? இது பாய்ச்சல் தானா? எங்கேயும் வேணா ஆட்டத்துக்கு அவுக்கல. ஆட்டத்துக்கு உள்ள கட்டுத்தரையில பாத்திருப்பீங்களா? எப்படி வந்து ரொம்ப வந்து அமைதியா இருக்கானா, இல்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில சேட்டைகள்லாம் கண்டிப்பா செய்வான். இல்லாம இருக்கு. இவனுடைய சேட்டைகள் என்ன கொஞ்சம் சொன்னீங்கன்னா? மெரளிதான் வந்து பாய்ச்சல் ஒண்ணு மண்ணு கொத்திட்டு போட்டு இருக்கணும். மிரளுமா? ரெண்டு மட்டும் தான் வந்து இவருடைய சிறப்பு. சரி, இந்த வருஷத்துக்கு ஏதாவது வந்து இவர் வந்து களத்துக்கு கொண்டு போலான்னு முடிவு பண்றீங்களா? இல்ல எப்ப? அதான் பொங்கலுக்கு. பொங்கலுக்கு அதாவது இந்த வருடமா இல்ல அடுத்த வருடம்? அடுத்த வருடம். எனக்கு சின்னதா இருக்கா? சரிங்க. 2 பல்லு வைக்கணும். 2 பல்லுக்கு தான் விடலான்னு ஒரு முடிவு பண்றீங்க? சரிங்க பிரதர், ஓகே பிரதர். நம்ம வந்து நாட்டு மாட்டு இனத்துல வந்து பாத்தீங்கன்னா 87 வகையான மாட்டுடைய இனங்கள் வந்து இருந்திருக்கு. அதுல வந்து 87 வகைகள் வந்து பாத்தீங்கன்னா அதுல ஒரு பகுதி என்ன அப்படின்னா காங்கேயம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இனம். இந்த இனத்துல இருந்து எடுத்துட்டு போய் தான் என்ன பண்றீங்கன்னா மத்த மாடுகளை வந்து பாத்தீங்கன்னா இனப்பெருக்கம் அப்படின்னு சொல்லக்கூடியது செஞ்சு அந்த ஊர் அடிப்படையில இப்ப உம்புளிச்சேரி மாடு வந்து சொல்றாங்க. பர்கூர் மாடு சொல்றாங்க. ஊர் அடிப்படையில தான் மாடுகள் இருக்க தவிர அந்த மாடுகள் உருவாவதற்கு முதல் காரணம் என்ன அப்படின்னா இந்த காங்கேயன்னு சொல்லக்கூடிய இனம். இந்த இனத்துல இருந்துதான் என்ன பண்றீங்கன்னா இனப்பெருக்கம் செஞ்சு வந்து அந்த மாடுகளை வந்து கொண்டு வந்திருக்காங்க. மேலும் வந்து பாத்தீங்கன்னா நம்ம தாத்தா பாட்டிகள் வந்து என்ன பண்றாங்கன்னா ஒரு 100 வருஷம் வந்து வாழ்ந்தாங்க. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா அவங்க வந்து சத்தான ஒரு பொருளை வந்து சாப்பிட்டதுனாலதான் என்ன பண்ணாங்கன்னா 100 வருஷம் கூட இருந்தாங்க. ஆனா இப்ப இருக்கக்கூடிய இளைய தலைமுறை என்ன இருக்கு அப்படின்னா சரியான ஒரு பொருளை வந்து சத்தான பொருளை சாப்பிடாத காரணத்தினால அவங்க என்ன செய்யறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா சரியா வந்து பாத்தீங்கன்னா அவங்களால வந்து சத்து இல்லை. சத்தான பொருட்கள் எல்லாமே இருக்கு. தயிர்ல இருந்து பால்ல இருந்து எல்லா பசுமே நமக்கு வந்து கிடைக்குது. அந்த சத்தான பொருளை வந்து சாப்பிட்டோம் அப்படின்னா நாம வந்து நீண்ட ஆயுளோட வாழலாம். மேலும் இந்த தரமான காங்கேயன்னு சொல்லக்கூடிய இனம் வந்து அழிவதை வந்து கண்டிப்பா வந்து நாம தடுக்க முடியும். இளைய தலைமுறையாகிய ஒவ்வொரு நபரும் என்ன செய்யணும்னா இந்த காங்கேயன்னு சொல்லக்கூடிய இனத்தை எடுத்து வளர்த்து அடுத்த தலைமுறைக்கு கொண்டுட்டு போவது ஒவ்வொரு இளைஞரின் தலையான கடமை என்று சொல்லி தமிழ் பாரம்பரியத்தையும் பண்பாட்டையும் காப்போம் என்று சொல்லி இந்த வீடியோவை நான் நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். நாம வந்து இந்த வீடியோல வந்து யாருடைய பத்தி பார்த்தோம் அப்படின்னு பார்த்தோம்னா விக்கியுடைய கட்டுத்தரை பத்தி நம்ம மாடலை பத்தி தெளிவா பார்த்தோம். என்னுடைய சேனலுடைய பேர் வந்து வெற்றி கேளை உயிர் 143. இது மாதிரி தொடர்ந்து அடுத்தடுத்த வீடியோ போடணும்னு சொல்லி ஆசைப்படுறேன். அதனால என்னுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் பண்ணுங்க. தொடர்ந்து வந்து ஆதரவு தருங்க மற்றும் ஃபாலோ பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.